உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு யாரால எந்த ஆபத்து வந்தாலும் ஹஸ்பண்ட் சார் காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா ஹஸ்பண்ட் சாரே சாமுண்டீஸ்வரி அம்மாவை கத்தியால குத்துற மாதிரி எனக்கு காட்சி வந்திருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மனசு முழுக்க ஒரே குழப்பமா இருக்குமா. இப்ப நான் என்ன என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. ஹஸ்பண்ட் சார், மாரி, நான் கோயிலுக்கு போகணுமா? நான் போகல, உங்க கூட வீட்லயே இருந்துடுறேன். எனக்கு நீங்களும் முக்கியம், சாமுண்டீஸ்வரி அம்மாவும் முக்கியம் ஹஸ்பண்ட் சார். என்ன நடக்குமோன்னு ஒரே பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத மாரி. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி கோயிலுக்கு போ. நான் கோயிலுக்கு போனாலும் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் ஹஸ்பண்ட் சார். என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போகல, உங்க பக்கத்திலேயே இருக்கேன். இன்னைக்கு உனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை பண்ணுவாங்க. நீ போகலன்னா அது ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? உனக்கு பரிவட்டம் கட்டி கொடுக்கிற முதல் மரியாதை அது உன் வயித்துல இருக்கிற தேவி அம்மாக்கு கொடுக்கிற மரியாதை. அத தடுக்கிற மாதிரி ஆயிடாதா? இது எல்லாத்துக்கும் மேல சாமுண்டீஸ்வரி அத்தை உனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஊர்க்காரங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாங்க. இப்ப நீ போகலன்னா சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாங்கல்ல. உன்னால அத்தைக்கு அப்படி ஒரு தலை குனிவு வரணுமா? என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு கிளம்பு மாறி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நான் எப்படி உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல மாறி. லேட் ஆயிட்டு இருக்கு. சிவா, நீயும் மாரியோட கோயிலுக்கு போ. ஓகே மாரி, ஹஸ்பண்ட் சார் தான் சொல்றாருல, நீ கிளம்பி வா போலாம். இந்த மாதிரி வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன்ல. நான் பாத்துக்கிற மாதிரி நீ எதை பத்தி யோசிக்காத. கிளம்ப. மாரி, என்ன உள்ள வச்சு பூட்டாம போற. பூட்டை எடுத்து பூட்டிட்டு போ. என்ன சிவா? சூரிய கோயிலுக்கு வந்திருக்காரு.
என்ன சொல்ற சிவா? ஹஸ்பண்ட் சார் எதுக்காக இப்ப கோயிலுக்கு வந்தாரு? அவருக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குதா, அதனால வந்தேன்னு சொல்றாரு. அது அங்கதான் இருக்காரு, நீ வா. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வீட்ல போர் அடிச்சது மாதிரி, அதான். அதுவும் இல்லாம உனக்கு பரிவட்டம் கட்டுறத பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக இங்க வருவீங்களா? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி பண்றீங்க? என்ன நடக்குமோங்கிற பயத்துல நான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் நடக்காத மாதிரி, நீ தைரியமா இரு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கோயிலுக்குள்ள வராம இங்கேயே நிக்கிறேன். தூரமா நின்னு உனக்கு பரிவட்டம் கட்டுறதை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. ஹஸ்பண்ட் சார், காலையில நான் கோயிலுக்கு வரும்போது நீங்க இந்த ஷர்ட்டை போடலையே, வேற ஷர்ட்ல போட்டிருந்தீங்க. அது நான் வரும்போதுதான் மாத்தினேன். இப்ப அதுவும் முக்கியம். இல்ல இல்ல, சும்மாதான் கேட்டேன். அம்மா தாயே, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. நீதான் எந்த தப்பும் நடக்காம காப்பாத்தணும். ஹஸ்பண்ட் சார், என்ன மாதிரி? இந்தாங்க, இந்த விபூதியை வச்சுக்கோங்க. வேண்டாம் மாதிரி. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? இல்ல வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அது வந்து நான் குளிக்காம அப்படியே வந்துட்டேன், அதனாலதான். ஓ, அப்போ சரி வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஏதோ தப்பா தோணுது சிவா. ஏதோ நடந்திருக்கு. என்ன சொல்ற மாரி? நீ ஒண்ணு பண்றியா? நீ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்ல ஹஸ்பண்ட் சார் இருக்காரா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரியா? ஓகே மாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.